بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளிலே மிகவும் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளிலே மிகவும் கெட்டது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட புதுமைகள் இப்புதுமைகள் அத்தனையும் பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நாளை சிறப்பான ஒரு நாளாக கொடுத்திருக்கிறான். அவ்வாறான அந்த நாட்களிலே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தை மிகச்சிறந்த ஒரு நாளாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே இந்த நாளிலே நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளையும் நாம் ஒரு சில வினாடிகள் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விதியாக்கியிருக்கிறான். இந்த நாளிலே அவனுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வேறு எந்த விதமான பராக்குகளும் இல்லாமல், செயல்பாடுகளும் இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜும்ஆவுக்கு என்று சில ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கின்றன.
ஏற்கனவே பல ஹுதுபாக்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த விதிமுறைகளை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வற்புறுத்தலாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், உங்களுக்கு தூக்கம் மிகைக்குமாக இருந்தால் இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தூக்கம் வருமா இருந்தால் இடத்தை மாற்றி உட்கார்ந்துக்கோங்க. தூக்கத்திற்காக வேண்டி அந்த வினாடிகளை நீங்கள் கழித்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏனைய நாட்களில் எவ்வாறான விசேஷமான உபதேசங்கள் என்று நாம் அழைப்பு விடுத்தாலும் அதுல நமக்கு பல காரியங்கள், வேலைகள், வேலைப்பளுக்கள்னு சொல்லிடுவோம். என்ன வேலைப்பளு இருந்தாலும், வீட்டிலே மரணம் இருந்தாலும், அன்றைய நாள் நம்முடைய வீடு மரண வீடாக இருந்தாலும் ஆண்கள் பள்ளிக்கு வரணும் என்பது கடமை. இப்போ அந்த நாளிலே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப என்ன காரணம் இருந்தாலும் சரி, அன்றைய நாளின் உபதேசம் கேட்கப்பட வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பள்ளிக்கு வாரது மட்டுமல்ல கடமை, உபதேசம் கேட்கணும். தூக்கம் மிகைத்தால், அப்ப தூக்கம் மிகைச்சன்னு சொன்ன தூக்கம் வருதாக இருந்தால் இடத்தை மாத்தி தூக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், வராத விதத்தில் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய சில முறைகள் இருக்கிறதா இல்லையா, அவைகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்று சொன்னா, 2 காரணங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு இருப்பு. ஒன்று வுதுவை அவசரமாக முறித்து விடக்கூடிய அல்லது வுதுவை முறிப்பதற்கு இலகுவான ஒரு இருப்பு. 2வது தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு இருப்பு. சகோதரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னண்டா, கால்களை நட்டி வைத்து அந்த கால்களிலே கைகளை வைத்து இருக்கக்கூடிய அமர்வுகளை நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஏனென்றா உது முறியறதுக்கு லேசான ஒரு காரணம் அது. 2வது என்ன செய்யும்டா, அப்படி நம்ம கைகளை வச்சிருக்கிற பொழுது தூக்கம் வருமாக இருந்தால் அப்படி தலையை வச்சா லேசாவே தூக்கம் போயிடும். எனவே ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். அதே நேரத்தில் என்ன காரணம் கொண்டும் மஸ்ஜிதுக்குள் ஹுதுபாவுக்குள், அதாவது இமாம் மிம்பருக்கு ஏறிட்டார் என்று சொன்ன யாருக்கும் பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, சலாம் சொல்லுவதற்கு என்ன அனுமதியும் கிடையாது. எல்லாரும் என்ன செய்யணும், உபதேசத்தை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து வாய் மூடுன்னு சொன்னா கூட உன்னுடைய ஹுத்பாவின் பலன் கிடைக்காமல் போய்விடும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அதுல ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. பார்த்தா வாய மூடுன்னு சொன்னோம், கதைச்சிட்டு இருக்கிறான், அவனை பார்த்து வாய மூடுன்னு சொன்னோம், இது பெரிய பிழையாடு நம்முடைய உள்ளங்கள் சொல்லும். ஆனா மிம்பர் என்று வருகிற பொழுது வெள்ளிக்கிழமையில் அந்த குறிப்பிட்ட அரவர் யாரு ஹுதுபா செய்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் பேச இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிற, வேற யாருக்கும் பேச முடியாது, தேவை இல்லாம. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் ஒரு அரை மணித்தியாலம் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கென்ற அந்த நோக்கத்தோடு நல்ல நியத்தோடு இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த நல்லெண்ணங்களோடு இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தை பொறுத்தளவில் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முஹர்ரம் என்று வந்தால் நம்முடைய புது வருடம் என்று நம்முடைய வாழ்க்கையில் பழகி இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்று வந்துவிட்டாலே சிலருக்கு கொண்டாட்டம், சிலர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை அந்நிய சமுதாயத்துக்கு ஒரு வித்தியாசமான முறையில் காட்டுகிறார்கள். அதில் விசேஷமாக முஹர்ரம் மாதம் என்று வந்துவிட்டால் ஷியாக்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய இமாம் என்று அவர்கள் நம்பக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதத்திலே தான் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் இன்னொரு வகையில் யகூதிகளுக்கு கொண்டாட்டமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த மாதத்திலே தான் இருக்கிறது என்று அவர்கள் கொண்டாடுவார்கள்.
ஷியாக்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் அது ஒரு துக்கமாக கூட அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கவலையை முன்வைத்து. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஏனைய கொள்கை கோட்பாடுகளில் இருந்து அல்லது ஏனைய கலாச்சாரங்களிலிருந்து கடன் வாங்குவார்கள், இரவல் எடுப்பார்கள். அவன் எல்லாம் புது வருஷம் கொண்டாடுறான், நமக்கு அந்த புது வருஷம் கிடையாது என்று சொல்லி இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லி இதனை ஒரு கொண்டாட்டமாக இஸ்லாமியமயப்படுத்தப்படக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அவன் புது வருஷம் ஜனவரி என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான், புது வருடம் ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுறான். அப்ப நமக்கு கொண்டு இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்களா ஒன்றை ஏற்படுத்துறது. ஏற்கனவே இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்றை அந்நிய கலாச்சாரத்திலிருந்து, அந்நிய மதத்திலிருந்து, அந்நிய கொள்கைகளிலிருந்து இரவல் வாங்கி அதனை இஸ்லாத்தினுடைய சாயல் பூசுவது இஸ்லாமியமயப்படுத்தல் எனப்படும். அப்ப இதை இஸ்லாமியப்படுத்தி இஸ்லாமிய புது வருடம், இஸ்லாமிக் டே அல்லது இஸ்லாமிய வருடம் என்றெல்லாம் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு இஸ்லாத்தை பூசிக்கொள்ள, இஸ்லாமிய இப்படி பூசிக்கொள்றது, இப்படியான ஒரு சமுதாயம் இருக்கிறது. இதுவல்லாமல் மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாம இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் சில பேருக்கு இந்த முஹர்ரம் என்றால் நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற ஒரு புதிய ஒரு மாதம் அல்லது நம்ம அடைஞ்சிருக்கிற ஒரு புதிய ஒரு மாதம், எனவே இதுல என்ன செய்யணும், நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், நம்ம கொண்டாடணும் என்று சொல்லி இல்லாத பொல்லாத இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லாத சில செயல்பாடுகள் என்ன செய்வார்கள், நடைமுறைப்படுத்துவார்கள். இப்படி இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் இவ்வளவு குழப்பங்களும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் நாம் செய்யக்கூடிய அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் ஜமாஅத்துகளும் அல்லது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத மக்களும் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதனை பார்க்கிற பொழுது இஸ்லாம் சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று நாம தெளிவாக இதனை புரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் முஹர்ரம் மாதத்தை வைத்து ஏராளமான பலகீனமான ஹதீஸ்கள், கட்டுக்கதைகள் கூட உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பலகீனமான செய்திகளும் உண்டு, அதே நேரத்தில் புனையப்பட்ட செய்திகளும் உண்டு. இப்ப பலகீனமான செய்திகளையோ புனையப்பட்ட செய்திகளையோ நம்ம பார்க்கிறதுக்கு நேரம் போதாது. அப்ப சஹீஹான இஸ்லாம் அனுமதித்த காரியங்கள் என்ன என்பதனை சஹீஹான செய்திகளின் ஊடாக பார்க்கிற பொழுது இவை மாத்திரம்தான் நமக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஏனையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை பெருசுபடுத்த தேவை கிடையாது, அதெல்லாம் இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே சஹீஹான சரிகாணப்பட்ட இஸ்லாம் எதனை செய்யணும்னு சொல்லுதோ அந்த செய்திகளை மாத்திரம் நாம் என்ன செய்யலாம், இந்த தலைப்புக்குள்ள உள்வாங்கி நாம செய்யலாம். அப்ப அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் தான் நமக்கு வெற்றியை தரும் என்பதனை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு காலம் என்பதனை கணிப்பிடுவதற்கு நேரம், நாட்கள், வருடம் என்பதனை தந்திருக்கிறான். இப்படி தந்திருக்கிற ரஹ்மான் தன்னுடைய திருமறையை எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். எப்பொழுது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் என்ன செய்கிறான், தன்னுடைய படைப்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து மாதங்களை அல்லாஹு தஆலா 12 என்று கணக்கிட்டு இருக்கிறான். மாதங்களை 12ஆக ஆக்கி எப்பொழுது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதோ அந்த காலத்திலே அல்லாஹ் நியமித்து விட்டான். அந்த 12 மாதங்களுக்குள் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களுக்குள்ள 4 மாதங்கள் மிகச்சிறந்த மாதங்கள் என்று இறைவன் நமக்கு சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, 9வது சூரா 36வது வசனமாக நாம் இதனை பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த 4 மாதங்களும் என்ன என்று பார்க்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸமானு கத் இஸ்ததார கஹைஅதிஹி, காலம் என்ன செய்து அதனுடைய அதுக்கு எப்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான் அந்த தோற்றத்தில் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமியும் வானங்களும் பூமியும் எப்ப படைக்கப்பட்டுச்சோ அன்றிலிருந்து இந்த பூமியின் சுற்றோட்டம் இறைவனுடைய அனுமதியின் பேரில் அவன் ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன்,
வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் மிகச்சிறந்த கண்ணியமான பேணப்பட வேண்டிய மாதங்கள். சலாசத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடராக அடுத்தடுத்து வரும். துல்காதா வல் துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், துல்காதா என்பதும் துல்ஹிஜ்ஜா என்பதும் முஹர்ரம் என்பதும் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள். வரஜபுன் முதர், அதனை அடுத்து ரஜப் என்று வரக்கூடிய மாதமாகும். அல்லது பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாத தானியா ஷஅபான் என்ற 2க்கும் மத்தியில வரக்கூடிய மாதம் தான் இந்த ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். இப்ப 4 மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். புகாரியில 3197வது செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அப்ப மிகச்சிறந்த மாதங்கள் என்பது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் ஆகும். இந்த மாதங்கள்ல யுத்தங்கள் செய்வது தடை. நாம படையெடுத்து சென்று யுத்தம் செய்வது தடை. யாராவது நம்மை தாக்க வந்தார்கள் என்றால் எங்களை காத்துக் கொள்வதற்கான யுத்தம் செய்வது தடை கிடையாது. நாம ஆரம்பிக்கிறது பிழையானது. எனவே இந்த அளவுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த 4 மாதங்களிலும் எங்களால் எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அல்லது இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹுரும் என்ற இந்த சொல் இருக்கிறது, இதற்குரிய அர்த்தம் என்னவென்றா தடுக்கப்பட்டது அல்லது புனிதத்துவம் என்ற கருத்தை கொடுக்கும். ஹராம், அதே போல தக்பீரத்துல் இஹ்ராம், இஹ்ராமுடைய ஆடை போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த ஹுரும் என்பதிலிருந்து எடுக்கப்பட்ட சொல் என்பதனை புனிதத்துவத்தை குறிப்பதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில 22வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் அல்லாஹ்வுடைய இந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ, அது அவனுடைய தக்குவாவுடைய ஒரு காரணியாக அமைகிறது, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய தக்குவாவின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த 4 மாதங்களிலும் விசேஷமாக முஹர்ரமுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால், இந்த முஹர்ரம் மாதத்திற்கு என்று சில தனிச்சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமில 1163வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுடைய நோன்பு நாம் நோக்குறோமே, இதுதான் மிகச்சிறந்த நோன்பு. இந்த நோன்புக்கு பிறகு நாம் ஒரு நோன்பை நோட்பதாக இருந்தால் முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புகள் தான் மிகச்சிறந்த நோன்பாக இருக்கின்றன. வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி, ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால நாம் ஒரு தொழுகையை தொழுவதாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு தொழுகை என்று சொன்ன அது இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நோன்பு பிடிக்கிறதுல மிகச்சிறந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு. அதற்கு அடுத்ததாக முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கப்படக்கூடிய நோன்புகள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். தொழுகையில ஃபர்து தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை தான் மிகச்சிறந்த தொழுகை என்றும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 2 நோன்புகளை நோட்க சொல்லுகிறார்கள். அதனுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இந்த முஹர்ரம் மாதத்தில் ஷியாக்கள் ஏனையவர்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரங்கள் என்னன்றதை சுருக்கமாக பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் யஹூதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, ஆஷூரா தினத்துல நோன்பு பிடிக்கிறார்கள். அதாவது முஹர்ரமுடைய 10வது தினத்தில் என்ன செய்யறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்கிறார்கள், யஹூதிகள் இப்ப இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறாங்களே, ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. وما هذا قالوا هذا يوم صالح هذا يوم نجى الله بني إسرائيل من عدوهم فصامه موسى. என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு சாலிஹான நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். எனவே இதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை சொல்லி தான் என்ன செய்யறாங்க, யஹூதிகள் அந்த 10வது நாள் நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், قال فانا حق بموسى منكم,
உங்களுக்கு மூசா அந்த நாள்ல நோம்பு பிடிச்சது மிகச்சிறந்தது என்று உரிமையோடு நீங்க பேசுறீங்களா இருந்தா, மூசா என்னுடைய சகோதரர், மூசா என்னுடைய சகோதரர், உங்களை விட நான் தான் அதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்களும் அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறார்கள், சஹாபாக்களுக்கும் கட்டளை இடுகிறார்கள். அப்ப முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நபி அவர்கள் நோன்பு பிடிச்சு அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கும் அதனை கட்டளையாக சொல்கிறார்கள். புகாரியில 2004வது செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் என்ன செய்தான் என்பதை வரலாறுல நம்ம படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு அட்டூழியங்களும் அநியாயங்களும் செய்து அடிமைத்துவ வாழ்க்கையை அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தான். அவர்களை மிருகங்களை விட கேவலமாக நடத்தினான். அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அந்த சமுதாயத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த ஒளியை கொடுத்து அதன் மூலமாக அந்த மக்கள் என்ன செய்றாங்க, இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு எதிராக பனு இஸ்ரவேலர்கள் உருவாகிறார்கள். எனவே அந்த அடிமைகளாக அவர்களை பார்த்த அந்த ஃபிரௌனுக்கு இது தாங்க முடியல. எனவே என்ன செய்கிறான்டா, கடுமையாக அவர்களை அநியாயம் செய்யவும் அவர்களை கொலை செய்யவும் முனைகின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றுகின்றான், ஃபிரௌனை அழிக்கின்றான். அந்த நாளை ஞாபகமாக வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு. எனவே அதனைத்தான் யஹூதிகள் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து செய்து வந்தார்கள். இப்ப யஹூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையில வந்தவங்களா இல்லையா, பனு இஸ்ரவேலர்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியத்தை யஹூதிகள் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்ற அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் செய்த காரியம் நாம் செய்வதற்கு மிக தகுதியானது என்று சொல்லி அந்த நாளை நோன்பு பிடிக்கிறாங்க, சஹாபாக்களுக்கும் தோன்றாங்க. இதுதான் அந்த ஆஷூராவுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் அங்க நீங்க ஆஷூரா நோன்பு பிடிங்க என்று சொன்னதுதான் புதிய ஒரு அம்சமா அல்லது அதற்கு முன்னாலேயே இருந்ததா என்று பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க, ஆஷூரா நோன்பை நீங்கள் பிடியுங்கள் என்று கடமைப்படுத்தினார்கள். ரமலானுக்கு முன்னால கடமையா இருந்த நோன்பு என்ன, இந்த ஆஷூராவுடைய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை கடமையாக்கினார்கள் ரமலானுக்கு முன்னால. அப்ப இது ஏற்கனவே இருந்து வந்த நோன்பு. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யார் விரும்புகிறார்களோ மன் ஷாஅ ஸாம யௌம ஆஷூரா வ மன் ஷாஅ அஃப்தர, யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். கடமை கிடையாது, குற்றம் கிடையாது. நீ யாராவது பிடிக்கணும்னா பிடிங்க, யார் அதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லிம்ல நாங்க 116வது செய்தியாகவும் புகாரில் 1592வது செய்தியாகவும் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் அந்த ஆஷூரா என்ற நோன்பு ஏற்கனவே விதியாக்கப்பட்டிருந்தது ரமலானுக்கு முன்னால, அதுதான் கடமையான ஒரு நோன்பாக இருந்தது என்பதனை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட தூக்கத்தை கலைச்சி இடத்தை மாத்தி உட்கார்ந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் கையால் என்ன செய்ய, தட்டி விடுங்க. தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய இருப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வெயில் கடுமையாக இருக்கிற காரணத்தினால சில வேலை என்ன செய்யலாம், தூக்கம் மிகைக்கலாம். அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த சிறப்பான இந்த நாளை, இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்துறது என்பதனை கொஞ்சம் அறிந்து இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்திய விதத்தில் நாமும் என்ன செய்வோம், கண்ணியப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தை யஹூதிகள் சாதாரணமான ஒரு நாளாக கூட எடுக்கல. அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்றால் ஒரு பெருநாளாக எடுத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்ன அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான யௌம ஆஷூரா யௌமன் துஅல்லிமுஹுல் யஹூத் வ தத்தகிதுஹு ஈதா. யஹூதிகள் இந்த நாளை மகத்துவப்படுத்தினார்கள், ஒரு பெருநாளாகவே அதை எடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்க நோன்பு பிடிங்கப்பா என்று சொல்லி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நாளிலே யஹூதிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பெண்களுக்கு ஆடை, அதாவது நகைகளை எல்லாம் அணிவிச்சு பெருசா என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுற ஒரு நாளாக இந்த நாளை ஆக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மத கலாச்சாரங்களில் அவர்களுடைய நபி செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டதற்கு பின்னால் ஏற்கனவே அவர்கள் நபி செய்த காரியத்தை செய்திருந்தால் கூட நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யஹூதிகள் ஒரு காரியத்தை செய்தாங்க. இப்ப யஹூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுனால என்ன செஞ்சாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்க செய்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு மாத்தமா செய்யணும் என்று வழிகாட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சில காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு மாத்தமா நம்ம செய்யணும் என்று சொல்லி அந்த ஷரீஅத்தை ரசூலுல்லாஹ் மாத்துறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படித்தான் இந்த ஷரியத் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே யஹூதிகள் செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நசாராக்கள் செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி செய்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய மஜூசிகள் அல்லது பௌத்தர்கள் அல்லது இந்துக்கள் போன்றவர்கள் எந்த விதமான வேத அறிவித்தலும் இல்லாம செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன அம்சம். எனவே நபி அவர்கள் எதனை மாற்றமா செய்து காட்டினார்கள் அதனை செய்யணும். யஹூதிகளுக்கு மாற்றமா செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி நாம உருவாக்க முடியாது, நாம் என்ன செய்யலாது, உருவாக்க முடியாது. ரசூலுல்லாஹ் மாத்தி காட்டினாங்க, அதைத்தான் செய்ய வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யஹூதிகள் 10வது தினத்துல நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்களும் பிடிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வருடம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, இவர்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஹூதிகள் எந்த நேரத்தில் நோன்பு பிடித்திருந்தார்கள் என்ற தகவல் தெளிவாக சொல்லப்படல. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேரத்தில் தகவல் வந்ததோ அந்த நேரத்தில் நோன்பு பிடிங்க. அப்ப இது ஆஷூராவுக்குரிய சட்டம், நோன்புக்கள் அப்படி சட்டம் கிடையாது. தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் 12 மணி பிந்தி புறக்கண்டுட்டோம் சொல்லி யாரா மெசேஜ் சொன்னாங்கன்னா அந்த நோம்பை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்துடக்கூடாது. இது ஆஷூராவுக்கு இருந்த சட்டம், ரமலானுக்கு அந்த சட்டம் கிடையாது என்ற தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆஷூரா விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்களோட மெசேஜ் கிடைச்சோன்னே நீங்க நோம்பு பிடிங்கன்னு சொன்னாங்க. மாத்தி பிடிக்கல ரசூலுல்லாஹ், அவர்கள் இருந்த நிலையிலேயே இருந்து நோம்பு பிடிங்க, மக்ரிப் வரைக்கும் நீங்க நோம்பாளிகளாக இருக்க வேண்டும், உண்ணாமல் குடிக்காமல் தடை செய்யப்பட்ட அம்சங்களை நீங்க என்ன செய்யணும், தவிர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இவங்க 10வது நாள் நோன்பு பிடிச்சு அந்த நோன்பை நாங்களும் பிடிச்சிருக்கிறோம், யஹூதிகள் பிடிச்ச அதே நாள்ல மாத்திரம் நோன்பு பிடிச்சு அவர்களுக்கு ஒப்பாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்வேன்? 9ஐயும் சேர்த்து நான் பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வால பிடிக்க முடியவில்லை, அல்லாஹ்வுடைய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லஇன் பகீது இலா காபில் லஅஸூமன் நத்தாஸி, நான் அடுத்த வருஷம் உசுரோட இருந்தா 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். அவன் 10 மட்டும் பிடிக்கிறான், அதுக்கு மாத்தமா 9ஐயும் சேர்த்து 9ஐயும் 10ஐயும் என்று நான் பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்ல 133, 134, 1134வது செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தனி ஒரு நோன்புக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று பார்த்தால், ஒரு நோன்பு அல்லது 2 நோன்பு வைங்க, இந்த 2 நோன்புக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கதாதா, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுஇல அன் சியாமி யௌமி ஆஷூரா, ஆஷூரா நாளை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அந்த நாளை நோன்பு பிடிக்கிறோமே யா ரசூலல்லாஹ், ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, நான் நினைக்கிறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தின வருட பாவங்கள் மன்னிக்கப்படும், முந்தின வருஷ பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்ல 2151வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் நோற்று வந்தார்கள் என்பதற்கு இன்னொரு செய்தி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன குரைஷன்,
குறைஷிகள் கானத் தஸூமு ஆஷூரா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்துல மக்கா வாசிகள் குறைஷிகள் நோன்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுபோல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க இந்த நோன்பை பிடிங்க. இந்த நோன்பை மக்கா வாசிகள் பிடிச்சிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த நோன்பை பிடியுங்கள் என்று சொன்னார்கள். ஹத்தா ஃபுரில ரமலான் கடமையாக்கப்படுற வரைக்கும். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷா ஃபல்யஸும்ஹு வ மன் ஷா ஃபல்யுஃப்திர், யார் விரும்புறீங்களோ அவங்க நோன்பு பிடிங்க, விரும்புறவங்க விட்டுருங்க என்ற செய்தியை சொன்னார்கள். முஸ்லிம்ல 116வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நோன்பை பிடித்தார்கள், 11ஆம் ஆண்டு 9 பிடிக்கிறதுக்கு அவங்க உயிரோடு இருக்கல, அப்ப ரமலானுக்கு முன்னால் ஆஷூரா தானே கடமையான நோன்புன்னு சொன்னீர்கள், அப்ப ரமலான் எப்பொழுது கடமையானது? ஒரு கேள்வி வருமா வராதா? அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். மக்காவிலும் ரசூலுல்லாஹ் நோற்றார்கள், மதீனாவில் போய் பார்க்குறாங்க, அங்கே நோன்பு பிடிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா என்ற அந்த நாளை குறிப்பிட்டு மக்காவில் பிடிக்கல, பொதுவாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ யஹூதிகள் பிடிக்கிற காரணத்தினால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, 9ஐயும் இணைத்து என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பை அதிகரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சில வேளைகளில் நீங்க பல உபதேசங்கள் கேட்டிருப்பீர்கள், 9 தவறிட்டா 10 பிடிச்சிட்டோம், இப்ப யஹூதிகளுக்கு மாத்தம் செய்ய முடியவில்லையே, அப்ப 11 பிடிக்கலாமா? அப்படித்தானே உபதேசம் கேட்டிருப்பீங்க. 9ஐயும் 10ஐயும் பிடிக்கணும், 9 பிடிக்க கிடைக்கவில்லை என்றால் 10 பிடிச்சிட்டீங்க, அப்ப மாற்றம் செய்யறதா இருந்தா 11ஐயும் சேர்த்து பிடிங்க அப்படின்னு சில உபதேசங்கள் கேட்டிருப்பீர்கள் மாற்றம் செய்யறதுக்காக. அப்படி ஏதாவது செய்தி வரதாண்டா வருது, ஆனா அந்த செய்தி பலவீனமான செய்தி சகோதரர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல 2154வது செய்தியா பதியப்பட்டிருக்கிறது. இப்னு அபு லைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பலவீனமானவர். எப்படி செய்தி வருகிறது என்று சொன்னால், சூமு யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்துல நீங்க நோன்பு பிடிங்க, வஹாலிஃபு ஃபிஹில் யஹூத், யஹூதிகளுக்கு நீங்க மாத்தம் செய்யுங்க, சூமு கப்லஹு யௌமன் வ பஅதஹு யௌமன், ஒன்று ஆஷூராவுக்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்து பிடிங்க அல்லது அதுக்கு பிறகு ஒரு நாளை பிடிங்க என்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தி பலவீனமான செய்தி. சஹீஹான செய்தி என்னண்டா 9ம் 10ம் தான். 9 பிடிக்க கிடைக்கலையா, அதுக்கு அப்படி 10 விட்டுறாதீங்க, 10 மட்டும் பிடிங்க, அதோட சேர்த்து இன்னொரு பித்அத்தை செஞ்சிடக்கூடாது 11ஐயும் பிடிச்சி. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 9ஐயும் 10ஐயும் பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னாவை நமக்கு காட்டினார்களோ அந்த சுன்னாவின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 நோன்புகளையும் பிடித்து ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மன்னிப்பை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாளை நாம் கணிப்பிட்டுன்னு சொன்னா ஏற்கனவே புற காணப்பட்டாச்சு, கிட்டத்தட்ட நினைக்கிறேன் வார செவ்வாய் அல்லது புதன், இந்த 2 நாட்களும் தான் அந்த 9ம் 10மாக இருக்க வேண்டும். இன்று 5. எனவே இப்படி நீங்க அந்த சரியாக பிறையை பார்த்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நோன்பு நோற்று, சில நேரங்களில் எனக்கு தவறு இருந்தால் நீங்கள் சரியாக அந்த பிறையை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 9ஐயும் 10 முஹர்ரமுடைய 9ம் 10ம் நோன்பு நோற்று இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த சிறப்பான நன்மையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன நன்மை செய்ய வேண்டும், என்ன காரியங்களை செய்யணும், எவைகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்ற செய்தியைத்தான் இந்த ஹுத்பால நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இதை தவிர மேலதிகமான எந்த தகவலும் கிடையாது. அப்ப இந்த நேரத்தில் சில நேரங்களில் எங்களுக்கு மெசேஜ் வரலாம், ஹாப்பி நியூ இயர், எங்களுக்கு ஒரு புதிய வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருதுன்னு வைங்க. அன்புக்குரிய சகோதரிகள், ஒன்றை மாத்திரம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு நாளை கடந்து அல்லது ஒரு வினாடியை கடந்து இன்னொரு வினாடியை அடைந்து விட்டோம் என்றால் கடந்த வினாடி நன்மையாக கழிந்திருக்குமாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள். அது எங்களை விட்டு எப்படி கடந்தது என்பதனை தெரியாமல் அல்லது கைசேதமான நிலையில் நம்மை விட்டு கடந்திருக்கிறதால் எப்படி சந்தோஷப்படுறது? எனவே ஒரு வருடம் என்னை விட்டு கடந்து விட்டது, எனக்கு ஒரு புதிய வருடம் பிறந்து விட்டதுண்டா ஒரு வருஷம் நம்ம வயசுக்கு போயிட்டோன்னு அர்த்தம். இது சந்தோஷமா? அல்லது நாம் கபரை நோக்கி இன்னொரு வருஷம் நெருங்கிட்டோன்னு அர்த்தம். இது சந்தோஷமா? அப்படி இல்லாம அந்த கடந்த வருடம் என்னிடத்திலிருந்து செல்லுகிற பொழுது நன்மையான வருடமாக கடந்தது, இதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? எத்தனை தொழுகைகளை நாம மிஸ் பண்ணினோம், எத்தனை ஹராத்தை செய்தோம், எத்தனை முறை நாம் ஜுமாக்களை குறிப்பிட்ட நேரத்தில் தொழாம விட்டோம், எவ்வளவு பாவங்களை செய்தோம்.
குறைந்தபட்சம் செய்த தவறுகளுக்கு எத்தனை முறை தௌபா செஞ்சோம்ன்றது நமக்கு அந்த சிந்தனை இருக்கிறதா? அப்ப எப்படி சந்தோஷப்படுறது? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி சந்தோஷப்பட முடியும். அதனாலதான் பர்த்டே கூட ஒரு ஆளுக்கு புதிய ஒரு வருஷம் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுறது கிடையாது. ஏண்ட புள்ள மௌத்தை நோக்கி ஒரு வருஷம் கிட்ட வாயிட்டா எனக்கு சந்தோஷம் யாராவது சொல்லுவானா? அதைத்தான் நாம் கூடாது என்று சொல்லுகிறோம். இரண்டாவது ஒரு அம்சம் என்னண்டா, இந்த முஹர்ரம் என்று சொல்வது ரசூலுல்லாஹ் உருவாக்கினோன்றால் இல்ல. முஹர்ரம் மாதம் என்று இருந்ததுதான், மாதங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஹிஜ்ரி என்பதனை நபி அவர்கள் சுன்னாவாக்கல்ல. அப்ப எப்படி இது சுன்னாவாகும்? அதனை ஆபீசியலாக இப்ப ஒரு திகதி எழுதப்பட்ட ஒரு கடிதமோ அல்லது ஒரு தகவலோ அனுப்புறதா இருந்தால் ஒரு டேட் இருக்கணும். அதற்கு வழிமுறை தேடுகிற பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் மூலமாக மஷூரா செய்யப்பட்டு ஒரு ஒழுங்குக்காக எடுக்கப்பட்ட ஒன்றுதான் ஹிஜ்ரி வருடம் என்பது. இது சுன்னாவோ ஃபர்லோ அதுல நன்மையோ எதுவுமே கிடையாது. அப்ப இப்படி இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆபீசியல் ரீதியாக உத்தியோகபூர்வமான ஒரு முறையை அமைத்துக் கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் ஹிஜ்ரி வருடம் என்பது. ஏனையவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் என்றெல்லாம் வருஷம் இருந்துச்சு, முஸ்லிம்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையை உருவாக்குவதற்கு தான் இந்த ஹிஜ்ரி என்பது உருவாக்கப்பட்டதே தவிர இதுல இபாதத்து செய்யுங்க அல்லது இதை கொண்டாடுங்க இது ஒரு புதிய ஒரு செய்தி அப்படி எந்த விஷயத்தும் கிடையாது. இதுல நன்மை தரக்கூடிய ஒன்றும் கிடையாது. எனவே யாராவது ஒருவர் அதுல ஹாப்பி நியூ இயர் என்று மெசேஜ் அனுப்புவதோ அல்லது ஏதாவது வாழ்த்து சொல்லி அனுப்புறதோ இஸ்லாம் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. வாழ்த்து சொல்றதாக இருந்தால் சஹாபாக்கள் செய்த ஒரே ஒரு வாழ்த்து, பெருநாள் தினங்களில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லி அந்த வாழ்த்து சொன்னார்களே, அதுதான் வாழ்த்து. சந்தோஷமான ஒரு நாள் அதுதான் பெருநாள் தினங்கள். அதை நீங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. உங்களோட மனைவியோட, பிள்ளைகளோட, உங்களோட உறவுகளோட, உங்களோட பெற்றோர்களோட சந்தோஷமா இருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லி அதற்கென்று சில நிகழ்ச்சிகளை உருவாக்கி இஸ்லாமிய மயப்படுத்துவது அந்நிய கலாச்சாரத்திலிருந்து தாரை வார்த்து எடுக்கப்பட்ட ஒரு பிச்சை வழிமுறை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இதெல்லாம் கிடையாது சகோதரர்களே. இதை செய்ய பாடசாலைகள் இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துற நிலைமையை பார்க்கிறோம். இன்று கூட என்ன நடக்குதுண்டா, அந்நிய கலாச்சாரங்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் டே அல்லது டீச்சர்ஸ் டே இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகளை நம்முடைய இஸ்லாமிய பேர் கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் அதனை அறிமுகப்படுத்துகிறார்கள். சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வலுக்கட்டாயமாக சில பொருட்களை பரிசா கொடுக்கிறது. ஏன் மற்ற நாள் அது புள்ளை இல்லையா? அந்த அக்டோபர் 1ஆம் தேதி தான் புள்ளையாது, அந்த பிள்ளைக்கு அப்பதான் கிஃப்ட் பண்ணணுமா? வேற நாள கொடுக்க கூடாதா? அன்புக்குரிய சகோதரர்கள், டீச்சர்ஸ் டேனா அதுக்கு பாரமாக ஆசிரியர் கொடுத்திருப்பார். ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ? ஒரு 10 ரூபா 15 ரூபாயோட ஒரு பென்சிலையோ ஒரு பேனையோ கொடுத்திருப்பாங்க. அண்ணன் அடுத்த முறை வரும் டீச்சர்ஸ் டேக்கு வீட்டில் இருந்து 50 ரூபாய் கொண்டு வருமாறு டீச்சர் சொன்னா. டீச்சர்ஸ் டேக்கு டீச்சருக்கு பிரைஸ் கொடுக்க எப்படி வட்டின்னு பாருங்க. 10 ரூபாய்க்கு 5 அங்கல இன்னும் என்ன 40 ரூபா கூட்டி 50 ரூபா கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் யாரு சொன்னா? அப்ப அந்த டீச்சர்ஸ் டே வரும்பொழுது அந்த நாளைக்கு மட்டும்தான் டீச்சரா இருக்கணுமா? அந்த நாளை தான் டீச்சர் என்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டணுமா? மற்ற நாளை காட்டக்கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கல்வியை கொடுத்தார்கள், எவ்வளவு இரக்கமாக பிள்ளைகளோடு இருந்தார்கள், அந்த குழந்தைகளை தலையை வருடினார்கள், அவர்களோடு எவ்வளவு பாசமாக கல்வியை கொடுத்தாங்க. இப்போ உள்ள டீச்சர்மாருக்கு அந்த சில்ட்ரன்ஸ் டேல தான் அந்த டீச்சருக்கு மகன் ஒரு வார்த்தை சில டீச்சர்மார வாயிலிருந்து வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் இந்த முஹர்ரம் வந்துட்டா, இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை அடைகிற பொழுது புதிய வருடம் கொண்டாட்டம், இதை ஒரு புதிய நிகழ்ச்சியாக உருவாக்கி அதுக்கு ஒரு பட்டியலை போட்டு போட்டிகளை நடத்தி, இதெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உருவாக்கிட்டு அடுத்த நிமிஷம் மௌத்தா போகல. ஹிஜ்ரியை உருவாக்கிட்டு மௌத்தா போனாங்களா? அவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு காலம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ஹிஜ்ரியை உருவாக்கின அந்த அடுத்த வருஷம் ஒன்றுமே கொண்டாடலையே. உயிரோடு இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள், செஞ்சிருக்கலாமே. 2வது ஹிஜ்ரி அடைஞ்சிட்டோம்ப்பா, எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன ஹாப்பி ஹிஜ்ரி கொடுத்துருக்கலாமே. அந்த நேரத்தில் இங்கிலீஷ்லன்னு சொல்லுங்களேன் அவங்களுக்கு. அப்ப சொல்லி இருக்கலாமே, அவங்க வாழ்த்து சொல்லி இருக்கலாம். ஒத்தருமே சொல்லலையே, குறைஞ்சபட்சம் தகப்பலல்லாமினாவது சொல்லலையே. எப்படி இந்த வழிமுறை வந்தது? எனவே இது ஒரு பிதாத் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.
இது ஒரு அந்நிய மத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கண்டா, இந்த முஹர்ரம் மாதத்தை முன்னிட்டு சில நார்சாக்கள் அல்லது சில நேந்து சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க. இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. நார்சாக்களோ அல்லது நேந்து அதை ஒரு புனிதமாக கொடுக்கறது. ஒரு சோத்து மணினாலும் கீழே விழாது. ஆனால் வீட்டில் புள்ள என்ன செய்யும், ஒரு அகப்ப சோத்தையே கீழே வீசும். அதை பற்றி கணக்கே கிடையாது. ஆனால் அந்த ஓதின ஒரு சோத்து மணி விழுந்தா புள்ளைக்கு என்ன நடக்கும், திட்டு விழும். அல்லது கணவனாக இருந்தால் கூட ஏச்சு விழும். சோத்தை கீழே போட்டிங்களே என்னவா நார்சா. அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி ஒரு புனிதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாதம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாம் நமக்கு அனுமதித்து வலியுறுத்தி சொன்ன மிக முக்கியமான சுன்னான்னு சொன்ன நோம்பு பிடிங்க, முஹர்ரம் மாதம், அதே போல துல்காதா துல்ஹிஜ்ஜா இந்த காலங்களில் முடியுமான அளவுக்கு அமல்களை செய்யுங்க, நோம்புகளை பிடிங்க, பிரச்சனை கிடையாது. இந்த விஷயங்களை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த காலத்தை வைத்து ஷியாக்கள் ஒரு ஆட்டம் ஆடுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் வைத்து கொலை செய்யப்பட்ட நாள் என்று சொல்லி இஸ்லாத்திய ஒரு கொடூரமான மார்க்கமாக அந்நிய மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரத்துடைய ஆஷூரா தினம். தங்களை வெட்டி கொண்டு ரத்தங்களை ஓட்டிக்கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு சின்ன குழந்தைகள் இருந்து கத்திகளை கொடுத்து வெட்டுறதுக்கெல்லாம் வைப்பார்கள். ஆத்திரமாம் அவங்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களை, இவ்வாறான அனாச்சாரமான தண்ணியை அழித்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளையும் இஸ்லாம் காட்டல. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு ஆபத்து தரக்கூடிய எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அடுத்த முஸ்லிமுடைய உரிமைகளை பேணுகின்ற விஷயத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மக்களே நீங்கள் சந்தைகளில் செல்லுகிற பொழுது உங்களுடைய ஈட்டியின் முனையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சந்தைக்கு போகும் பொழுது அப்படி ஈட்டி எடுத்துட்டு போனா ஒரு அந்த கூறும் அந்த முனைப்பகுதி குத்திப்படுமா இல்லையா மற்றவங்களுக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிடிச்சுக்கோங்க கையால, மற்றவங்களை அதை கீறிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு பேணிய இஸ்லாம் உரிமைகளை அடுத்தவங்களுக்கு அணிய ஒரு கீறல் படுவதை கூட விரும்பாத இஸ்லாம் நீ வெட்டு கொத்துன்னு சொல்லுமா? துன்பத்தை இப்படித்தான் வெளிப்படுத்துறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷியாக்களுடைய சீர்கேடுகள் என்று நிறைய சீர்கேடுகள் உண்டு. இந்த முஹர்ரம் மாதத்தில் இவ்வாறான சீர்கேடுகள் அவருடைய சீர்கேடுகள் உண்டு. எனவே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். மாதம் என்பது புனிதமானது. ரத்தத்தை ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா தண்ணியை வெட்டி ரத்தத்தை ஓட்டுறவன் எப்படியாப்பா அந்த மாதத்தை புனிதப்படுத்த முடியும்? அடுத்தவனை நீ வெட்டாத, யுத்தம் செய்யாத என்று சொன்ன மார்க்கம் ஒன்றை வெட்டி கொண்டு சொல்லுமா? எனவே இவ்வாறு இந்த மாதம் இழிவுபடுத்தப்படுகிறது. இந்த இந்த முஹர்ரமுடைய மாதம் நம்முடைய சமுதாயத்தாலேயே கேவலப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய பெயரை பயன்படுத்தி அந்நிய மக்களுக்கு நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி எங்களை ஒரு கொடூரமான மனிதர்களாகவும் சமுதாயமாகவும் காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் ஷியா சமுதாயம் சகோதரர்களே. எனவே இவ்வாறு ஒன்றுமே விளங்காத மார்க்க அறிவில்லாத ஒரு சமுதாயம் இந்த முஹர்ரம் மாதத்தை வைத்து வேறொரு வகையாக கொண்டாடுகிறார்கள். இன்னும் சில அமைப்புகள் தங்களுடைய செயல்களை மக்களுக்கு காண்பிப்பதற்காக அதனை ஒரு புது வருடமாக கொண்டாடி நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதில் ஒரு வித்தியாசமான அந்நிய கலாச்சாரத்தில் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை கழிக்கிறார்கள். அதே நேரத்தில் ஷியாக்கள் வித்தியாசமாக செய்கிறார்கள். பித்அத்துகளும் அதே போல அந்நிய கலாச்சாரங்களும் நிறைந்த ஒரு அமைப்பிலே நம்முடைய இந்த முஹர்ரம் மாதம் கழிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை தாண்டி அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு காட்டித்தந்த மார்க்கத்தின் அடிப்படையில் முஹர்ரம் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடித்து எங்களுடைய பாவங்களே அல்லாஹ்விடத்தில் நாம் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அனாச்சாரங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் அதே போன்று ஷியாக்களுடைய இந்த சீர்கேடுகளையும் தவிர்த்து புனிதமான மாதமாக இந்த மாதத்தை நானும் நீங்களும் கழிப்பதற்கெல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.